வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம் திருமகன் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். என் மீட்பர் வாழ்கின்றார், இறுதியில் மண்மேல் எழுவார். யோபு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, இறை திருவசனங்கள் 21 27 வரை. யோபு கூறியது: என் மேல் இறங்குங்கள், என் நண்பர்களே, என் மேல் இரக்கம் கொள்ளுங்கள். ஏனெனில் கடவுளின் கை என்னை தண்டித்தது. இறைவனைப் போல் நீங்களும் என்னை விரட்டுவது ஏன்? என் சதையை நீங்கள் குதறியது போதாதா? ஓ, என் வார்த்தைகள் இப்போதும் வரையப்படலாகாதா? ஓ, அவை ஏட்டு சொல்லில் எழுதப்படலாகாதா? இரும்பு கருவியாலும் ஈயத்தாலும் என்றென்றும் அவை பாறையில் பொறிக்கப்பட வேண்டும். ஏனெனில் என் மீட்பர் வாழ்கின்றார், என்றும் இறுதியில் மண்மேல் எழுவார் என்று நான் அறியேன். என் தோல் இவ்வாறு அழிக்கப்பட்ட பின் நான் சதையோடு இருக்கும்போதே கடவுளை காண்பேன். நானே அவர் என் பக்கத்தில் நிற்க காண்பேன். என் கண்களே காணும், வேறு கண்கள் அல்ல. என் நெஞ்சம் அதற்காக ஏங்குகிறது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. என் மீது இரக்கம் கொண்டு எனக்கு பதிலளித்தருளும். புறப்படு, அவரது முகத்தை நாடு என்றது என் உள்ளம். பல்லவி. உமது முகத்தை எனக்கு மறைக்காதிரும். நீர் சினம் கொண்டு அடியேனை விலக்கிவிடாதிரும். நீரே எனக்கு துணை. என் மீட்பராகிய கடவுளே, என்னை தள்ளிவிடாதிரும். பல்லவி. நான் இன்னும் நம்புகின்றேன். நெஞ்சே, ஆண்டவருக்காக காத்திரு, மனம் உறுதி கொள், உன் உள்ளம் வலிமை பெறட்டும். ஆண்டவருக்காக காத்திரு. பல்லவி. ஆண்டவரின்
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு வேறு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போக இருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவராக அனுப்பினார். அப்பொழுது அவர்களை நோக்கி கூறியது, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆதலால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாள மன்றாடுங்கள். புறப்பட்டு செல்லுங்கள். ஓநாயிலிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகிறேன். பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள். அமைதி விரும்புவர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்து கூறிய அமைதி அவரிடம் தங்கும். இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும். அவரிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள். ஏனெனில் வேலையாளர் தம் கூலிக்கு உரிமை உடையவரே. வீடு வீடாக செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள். அங்கு உடல்நலம் குன்றியோரை குணமாக்கி இறையாட்சி அவள் நெருங்கி வந்துவிட்டது என சொல்லுங்கள். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதன் வீதியில் சென்று உங்கள் கால்கள் ஒட்டியுள்ள உங்கள் ஊர் தூசியையும் உங்களுக்கு எதிராக உதறி விடுகிறோம். ஆயினும் இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என சொல்லுங்கள். அந்நாளில் அவ்வூர் பெறும் தண்டனை சோதோம் நகரினர் பெறும் தண்டனையை விட கடினமாகவே இருக்கும் என உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஏழைகளை கொண்டாளன், இயற்கையை நேசித்தவர், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய மறுவுரு, இந்த வரிகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் நமது பாதுகாவலர் புனித பிரான்சிஸ்கு அசிசியா. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது பங்கின் பாதுகாவலர் புனித பிரான்சிஸ்கு அசிசியா அவருடைய ஆண்டு பெருவிழாவை சிறப்பிக்கும் விதமாக நாம் மிக சிறப்பாக இந்த நவநாளை எடுத்து நமது பங்கின் பாதுகாவலர் புனிதர் அவருடைய வாழ்க்கையில் ஒரு சிலவற்றை நாம் பின்பற்றி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிருள்ள சாட்சிகளாக வாழ்வதற்காக நாம் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே புனிதர் பிரான்சிஸ்கு அசிசியார் நீங்கள் அவரை நன்றாக அறிந்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். என்று சொன்னால் பல ஆண்டுகளாக உங்களுடைய திருவிழா அந்த அழைப்பிதழை பார்க்கின்ற பொழுது உங்களுடைய அந்த ஹிஸ்ட்ரி, இந்த ஷார்ட் ஹிஸ்ட்ரி கொடுத்துருங்க. வரலாறு, இந்த குருசு பங்கு எப்படியெல்லாம் உருவாக்கியது, எப்படியெல்லாம் வளர்ந்திருக்கிறது என்பதை உங்களுடைய பங்கு தந்தை அவர்கள் மிக அற்புதமாக தயாரிப்பு செய்திருக்கிறார்கள். எனவே அதை பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக உங்களுடைய பாதுகாவலர் புனித பிரான்சிஸ்கு அசிசியா அவருடைய வாழ்வு, அவருடைய வாழ்க்கையில் கடைபிடித்த கிறிஸ்துவ அந்த பண்புகளை எல்லாம் கண்டிப்பாக நீங்களும் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். மிக அற்புதமான ஒரு புனிதர். எல்லா துறவர சபைகளுக்கும் இவருடைய ஆன்மீகம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. எனவே இவருடைய ஆன்மீகத்தை ஏதோ துறவரத்தை ஏற்றுக்கொண்ட குருக்களோ கண்ணியர்களோ அருள் சகோதரர்களோ மட்டுமல்ல, மாறாக பொதுநிலையினரும் இவரது ஆன்மீகத்தை பின்பற்றக்கூடிய
ஒரு அற்புதமான ஒரு புனிதராக, வல்லமைமிக்க புனிதராக நம் பாதுகாவலர் புனித பிரான்சிஸ்கு அசிசியார் இருக்கின்றார். எனவே பிரியமான சகோதர சகோதரி, இன்றைய நாளில் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த என்ன தலைப்பு, என்ன சிந்தனை, என்ன நீங்க தான் நோட்டீஸ் அடிச்சு கொடுத்துருக்கீங்க. என்ன சிந்தனை, என்ன சிந்தனை எனக்கு கொடுத்துருக்கீங்க? மன்னித்து மன்னிப்பை பெற்றிட. நோட்டீஸ் நீங்க தானே அடிச்சீங்க. மன்னித்து மன்னிப்பை பெற்றிட. நம் பாதுகாவலர் புனித பிரான்சிஸ்கு அசிசியார் அவர் இறந்த பின்பு 15ஆம் பெனடிக்ட் அவர்கள் திருத்தந்தையாக இருந்தபோது இவரை ஒரு பெயர் சூட்டுகிறார், மறு கிறிஸ்து. மறு கிறிஸ்து என்று நம் பாதுகாவலர் புனித பிரான்சிஸ்கு அசிசியாருக்கு அவர் சூட்டுகிறார். புனித பிரான்சிஸ்கு அசிசியார் என்று சொன்னால் மறு கிறிஸ்து, மற்றொரு இயேசு, இன்னொரு இயேசு, இன்னொரு இயேசு கிறிஸ்து தான் புனித பிரான்சிஸ்கு அசிசியார். அப்படி என்று சொன்னால் இயேசுவை அப்படியே வாழ்ந்து காட்டியவர் புனித பிரான்சிஸ்கு அசிசியார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தார் என்பது நமக்கு நன்றாக தெரியும். நம்மை மீட்பதற்காக மனித உரு எடுத்து பாடுகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அவர் உயிர்த்தெழுந்து நம்மை மனிதகுலத்தை பாவத்திலிருந்தும் சாத்தானின் பிடியிலிருந்து நம்மை மீட்டுக் கொண்டவர். எனவே அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒன்று மன்னிப்பு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறப்பதற்கு முன்பாக தனது இறுதி மூச்சு, அந்த லாஸ்ட் பிரெத், அந்த இறுதி மூச்சை விடுவதற்கு முன்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? தந்தையே இவர்களை மன்னியும், தந்தையே இவர்களை மன்னியும் என்று மனதார மன்னித்தவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் எவ்வளவு சவால்கள், போராட்டங்கள், எங்கு சென்றாலும் அவர்களுக்கு எதிர்ப்புகள், துன்பங்கள், வேதனைகள், சிலுவைகள், பாடுகள், முள்முடி என்று தன் உடலையும் இரத்தத்தையும் நமக்காக கொடுத்து தன் உயிரை கொடுத்தவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த குற்றுயிரும் குலையுயிருமாய் அவர் சிலுவையில் தொங்குகின்ற பொழுது மனதார மன்னிக்கின்றார். தந்தையை இவர்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கின்றார்கள், இவர்களை மன்னியும். ராயப்பர் கேட்க, நம்ம எத்தனை முறை என் சகோதர சகோதரியை மன்னிக்க வேண்டும்? என் சகோதரனை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக அற்புதமாக 7 முறை மட்டுமல்ல. ஏனென்று சொன்னால் ஒரு யூதன் 7 முறை மன்னிப்பது என்பது மிக பெரிய ஒரு சாதனை. 7 முறை மன்னிப்பது என்பது மிகப்பெரிய ஒரு சாதனை. எனவே 7 முறை அல்ல, 70 தடவை 7 முறை என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மன்னிப்புக்கு அங்கே அளவுகோல் கிடையாது, மன்னிப்புக்கு அங்கே எண்ணிக்கை கிடையாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எத்தனை தடவை நாம் சென்றாலும், எத்தனை முறை நாம் சென்றாலும் மன்னித்துக் கொண்டே இருங்கள் என்று தான் சொல்றார். அப்படி என்று சொன்னால் ஒரு அளவுகோல் என்பது மன்னிப்புக்கு கிடையாது. எனவே பிரியமான சகோதர சகோதரி, இத்தகைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வாழ்ந்ததால் தான் நம் பாதுகாவலர் புனித பிரான்சிஸ்கு அசிசியார் பவர்ஃபுல் செயின்ட். நீங்க அதை முதல்ல உணரணும். வல்லமை மிக்க புனிதர், ஒரு சாதாரண புனிதர் அல்ல, வல்லமை மிக்க புனிதர், பவர்ஃபுல் செயின்ட், வல்லமை மிக்க பரிந்துரையாளர். நீங்கள் அதை முதலில் உணர வேண்டும். இந்த திருவிழா நாட்களில், மற்ற நாட்களில் எனக்கு கடவுள் ஒரு ஆசீர்வாதமாக இப்படிப்பட்ட ஒரு வல்லமை மிக்க பரிந்துரையாளரை, வல்லமை மிக்க ஒரு புனிதரை நான் பாதுகாவலராக பெற்றிருப்பதில் பெருமைப்பட வேண்டும், கொண்டாட வேண்டும். எனவே மறு கிறிஸ்து அப்படி என்று சொன்னால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய படிப்பினையும் வாழ்வையும் அப்படியே வாழ்ந்து காட்டியவர் புனித பிரான்சிஸ்கு அசிசியார் நம் பாதுகாவலர். பிரியமான சகோதர சகோதரி, அவருடைய வாழ்க்கையை சற்று அலசி பார்க்கின்ற பொழுது நமக்கு நன்றாக தெரியும். அவர் அசிசி நகர், இந்த அசிசி நகரில் பிறந்தவர் புனித பிரான்சிஸ், நமது பாதுகாவலர். அவர் ஒரு வேற்று மதத்தை சார்ந்த மக்களுக்கு இயேசுவை கொடுக்க வேண்டும் என்ற அந்த உத்வேகத்தோடு செயல்பட்டார். ஒரு எந்தெந்த நாட்டுக்கு 1612ஆம் ஆண்டு அவர்
சிரியா நாட்டிற்கு செல்கிறார். சிரியா நாடு முழுவதும் பிற இனத்தை, பிற மறையை, மதத்தை பின்பற்றக்கூடிய மக்கள். அவர்கள் ஒருவரும் அந்த மலையை விட்டு வெளியே வரமாட்டார். ஒட்டுமொத்த மக்களும் ஒரே மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள். எனவே அங்கு சென்று இயேசுவை போதிக்க வேண்டும் என்று அவர் ஆர்வத்தோடு சென்றார். ஆனால் தனது உடல்நல குறைவால் அவர் திரும்பி வந்துவிட்டார். மீண்டுமாக அவர் மொராக்கோ என்ற அந்த நாட்டிற்கு சொல்கின்றார். 1214 ஆண்டு அங்கும் சென்று அந்த பிற மதத்தை சார்ந்த, பிற மறையை சார்ந்த, அந்த சமயத்தை சார்ந்த மக்களுக்கு இயேசுவை அறிவிக்க வேண்டும், இயேசுவை கொடுக்க வேண்டும், நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கு நம் பாதுகாவலர் புனித பிரான்சிஸ் அசிசியார் சொல்கிறார். அங்கும் அவர் ஓராண்டு முடிந்த பின்பு அவருக்கு உடல்நல குறைவு ஏற்பட மீண்டுமாக தன்னுடைய நாட்டிற்கு திரும்பி வருகின்றார். மீண்டுமாக அவர் 1218 ஆண்டு எகிப்திற்கு செல்கின்றார். எகிப்திற்கு சென்று அங்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போதிக்க வேண்டும், அங்கு வாழக்கூடிய மக்களுக்கு நற்செய்தியை கொடுக்க வேண்டும். அப்ப அங்க போன உடனே பார்க்கறாங்க, எகிப்து அங்க மன்னன் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார், மன்னர் ஆட்சி. இவர் அங்க போன உடனே அந்த மன்னர் அவருடைய மாலிக் எல் கமில் என்ற அந்த மன்னர் எகிப்தில் மன்னராக. எனவே அவருடைய படையை சார்ந்த படை வீரர்கள் புனித பிரான்சிஸ் அசிசியாரை பார்க்கின்றார். பார்த்தவுடனே இவர் ஒற்றர் என்று நினைக்கின்றார். ஸ்பை, வேறொரு நாட்டிலிருந்து இங்கு அவர் ஒற்றராக வந்திருக்கின்றார். நமது நாட்டில் என்ன நடக்கின்றது என்று கண்காணிப்பதற்காக, அதை கண்காணித்து சொல்வதற்காக வந்திருக்கிறார் என்று சொல்லி அந்த எகிப்து நாட்டு படை வீரர்கள் இவரை கைது செய்து அரசனிடத்தில் கொண்டு செல்கின்றார். மாலிக் என்ற அந்த எகிப்து நாட்டு மன்னனிடத்தில் அழைத்து செல்கின்றார். அப்பொழுது அந்த மாலிக் அந்த என்ற எகிப்து நாட்டு மன்னன் பிரான்சிஸ் அசிசியாரை பார்த்த பொழுது, உடனடியாக பார்த்த உடனே, இவர் ஒற்றர் அல்ல, இவர் இறை அடியார், கடவுளுடைய தூதர். எனவே இவர் கடவுளுடைய இறை தூதுவராக வந்திருக்கிறார். அவரை பற்றி மற்றவங்க எல்லாம் வேற விதமாக சொன்னாங்க. மன்னரிடத்தில் சென்றார், இவரை கைது செய்து சிறையில் அடைத்து கொன்று விடுவார்கள் என்று அவரை அழைத்து சென்றார்கள். ஆனால் மன்னன் அவரை பார்த்த அந்த மாத்திரத்தை, அவருடைய முகம், அவருடைய எளிய உடை, ஏழ்மையான அந்த உருவம், அவருடைய தெய்வீகமான அந்த உருவத்தை, முகத்தை பார்த்தவுடனே இவர் சாதாரண மனிதர் அல்ல, மாறாக இவர் கடவுளுடைய தூதராக வந்திருக்கின்றார், கடவுளுடைய இறை அடியாராக இவர் தோன்றுகின்றார். எனவே இவர் ஒற்றர் அல்ல என்று சொல்லி அந்த எகிப்து நாட்டு மன்னர் இவரை ஏற்றுக்கொள்கின்றார். அப்பொழுது அவரிடத்தில் உத்தரவு கேட்கிறார், நான் இயேசுவை பற்றி நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். அங்கே வேறு மதம், அங்குள்ள மக்கள் எல்லோரும் அந்த மதத்தை உறுதியாக நிலைத்து நிற்கக்கூடியவர்கள். எனவே அப்பொழுது மன்னரிடத்தில் கேட்கின்றார், நான் இயேசுவை, கிறிஸ்துவத்தை, நற்செய்தியை அறிவிக்க உங்களுடைய உத்தரவு தேவை என்று கேட்கின்ற பொழுது உடனடியாக அவர் உத்தரவு கொடுக்கின்றார். அரசு கொடுக்கிறார் என்று சொன்னால் இது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஏனென்று சொன்னால் ஒட்டுமொத்த நாடே ஒரே சமயத்தை பின்பற்றிக் கொண்டிருக்கிறது. எல்லோருமே அதை ஊறி தெளித்தவர்கள். எனவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மன்னர் உடனடியாக பிரான்சிஸ் அசிசியாருக்கு அந்த உத்தரவை கொடுக்கின்றார். அவர் அங்கே இயேசுவை பற்றிய நற்செய்தியை அறிவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெறுகின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, எனவே இப்படியாக புனித பிரான்சிஸ் அசிசியார் 1182 ஆண்டில் இத்தாலியில் உள்ள அசிசி நகரில் பிறந்தார். அவருடைய தந்தை பெர்னார்டு, தாய் பிகா. எனவே தந்தை மிகப்பெரிய ஒரு செல்வந்தர். அப்ப நல்லா தெரிஞ்சுக்கணும், அப்ப நம்ம செழிப்போடு வாழ்கிறோம் என்று சொன்னால் நம் பாதுகாவலர் தான் அதற்கு முக்கியம். நம்மிடத்தில் செல்வ செழிப்பு, மாளிகை, பணம், பொருள், செல்வாக்கு, படிப்பு, பொருளாதாரம் இவையெல்லாம் இருக்கிறது என்று சொன்னால் ஏழ்மையான எளிமையான நம் பாதுகாவலர் நமக்கு பாதுகாவலராக இருப்பதால்
நாம் அனைவரும் பணக்காரர்களாக இருக்கிறோம். அந்த எளிமையான புனித பிரான்சிஸ் அசிசியார் இந்த கிறிஸ்துவ பங்கினுடைய பாதுகாவலராகவும் வல்லமைமிக்க பரிந்துரையாளராக இருப்பதால் தான் உங்களுடைய குடும்பத்தில் பொருளாதாரம், வளர்ச்சி, முன்னேற்றம், நீங்கள் வசதி வாய்ப்புகளோடு இருப்பதற்கு முக்கியமான காரணம் நமது ஏழ்மையான எளிமையான நம் பாதுகாவலர் இயேசுவிடம் கடவுளத்தில் நமக்காக பரிந்து பேசி அவர் எளிமையாக இருந்தாலும் அவருடைய பாதுகாப்பில் வாழக்கூடிய நம்ம எப்பொழுதுமே அவர் வசதி வாய்ப்புகளோடு எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்து வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றார். நம்ம நினைச்சு கூட நான் படிச்சிருக்கேன், எனக்கு திறமை இருக்கு, எங்க வீட்டில் உள்ளவங்க பிரான்ஸ்ல இருக்கிறாங்க, அவங்க காசு நிறைய அனுப்புறாங்க, எங்க நான் படிச்சு இந்த என் திறமையால இருக்கு. அது 1% தான். காரணம் அடிப்படை நம் பாதுகாப்பு. அவருடைய பாதுகாப்பில் வாழக்கூடிய எல்லோருமே செல்வ செழிப்பாக இருப்பார். ஏனென்று சொன்னால் அவர் ஒரு செல்வ செழிப்பான துணி வியாபாரம் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு செல்வந்த குடும்பத்தில் பிறந்தவர். ஆனால் அவற்றையெல்லாம் துறந்தவர் நம் பாதுகாவலே புனித பிரான்சிஸ் அசிசியார். எனவே முதலில் அந்த உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் வசதி வாய்ப்புகளோடு எல்லா ஆசீர்வாதத்தை பெற்று வாழ்வதற்கு முக்கியமான காரணம் என் பாதுகாவலர், எங்கள் குடும்பத்தின் பாதுகாவலர், என் பங்கின் பாதுகாவலர் புனித பிரான்சிஸ் அசிசியார். அவர் ஏழையாக இருந்து என்னை பணக்காரனாக, பொருளாதாரத்தில் எந்த ஒரு குறைவும் இல்லாமல் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றார் என்ற அந்த உண்மையை இன்று நாம் உணர அழைக்கப்படுகின்றோம். எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்படியாக சிறுவனாக இருந்த போது நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் நிறைய ஆசை. அவருக்கு ஆசை என்ன? அவர் மிலிட்டரியில போய் சேரணும், ராணுவத்தில் சேர்ந்து தன் நாட்டிற்காக உழைக்க வேண்டும் என்று நினைத்தார். எனவே அவர் சிறுவனாக இருந்தபோது போர் வீரனாக மாற வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணமும் ஆசையும் அவருக்குள் இருந்தது. அப்பொழுது அவர் பெர்சியாவுக்கு எதிராக நடைபெற்ற அந்த சண்டை போரில் அவரும் பங்கெடுத்து அவர் ஓராண்டுக்கு மேலாக சிறையில் இருந்தார். அந்த சிறைவாசத்திற்கு பின்பு மீண்டுமாக தன்னுடைய நாட்டிற்கு அவர் திரும்பி வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது அவர் ஒரு முறை பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மிகப்பெரிய ஒரு செல்வந்த குடும்பத்தில் செல்வ செழிப்பாக வாழ்ந்து கொண்டிருந்த புனித பிரான்சிஸ் அசிசியார் அவர் குதிரையில் பயணம் செய்கிற பொழுது அவர் வழியில் ஒரு தொழுநோயாளரை பார்க்கிறார். தொழுநோயாளரை பார்த்து அவருக்கு அருகில் சென்று அவரை தொட்டு கட்டி அணைத்து முத்தமிடுகிறார். நம்ம யாரே செய்வோம்? சாதாரண நம்ம குடும்பத்தில் இருக்க சாதாரண ஒரு நோயாளிகிட்ட போகிறதுக்கே நம்ம கூச்சப்படுவோம், முகம் சுழிப்போம், ஒரு தயக்கம் இருக்கும், போக மாட்டோம். நோயாளிகள் என்று சொன்னாலே, வயதானவர்கள் என்று சொன்னாலே நாம எப்பொழுதுமே அவங்களை தள்ளி வைத்து விடுவோம். ஆனால் நம் பாதுகாவலர் இந்த பிரான்சிஸ் அசிசியார் வாலிபனாக இளைஞனாக இருந்தபோது, அவர் செல்வந்தராக இருந்தபோது அவர் அந்த ஏழை எளிய மக்கள் மீது அன்பு கொண்டு வாழ்ந்தார். அந்த தொழுநோயாளிக்கு இறங்கி, அந்த குதிரையிலிருந்து இறங்கி அவரிடத்தில் சென்று அவரை கட்டி தழுவி முத்தமிட்டு தன் ஆடையை அவருக்கு பரிசாக கொடுத்தார். எனவே அவர் வீட்டிற்கு செல்கின்றார். வீட்டிற்கு சென்று நிறைய துணிமணி இருக்கு, எல்லாம் விலை உயர்ந்த ஆடைகள். இந்த விலை உயர்ந்த ஆடைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு அவர் ஏழை எளியவருக்கு கொடுக்கின்றார். அப்போ அவங்க அப்பாவுக்கு பயங்கர நஷ்டம். அவரு துணி வியாபாரம் செஞ்சு நல்ல டெக்ஸ்டைல் வச்சு நல்ல பெரிய பிஸ்னஸ் இம்ப்ரூவ் ஆகணும், நிறைய டெவலப் ஆகணும்னு நினைக்கிறார். ஆனால் புனித பிரான்சிஸ் அசிசியார் என்ன செய்கிறார்? வீட்டிற்கு சென்று எல்லாத்தையும் எடுத்து போயிட்டு ஏழைகளுக்கு கொடுக்கும். வீட்டில் இருந்து எல்லாத்தையும் எடுத்து போயிட்டு ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கும். அப்போ அவங்க அப்பா வந்து பயங்கர டென்ஷன். யூ ஆர் அன்ஃபிட் டு பி மை சன். என் பையனா இருக்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி கிடையாது, வெளியே போ, வீட்டை விட்டு வெளியே போ, போடாவே அப்படின்னு அவரை அதட்டி மிக கடுமையாக அவரை வீட்டை விட்டு துரத்துகின்றார். அப்பொழுது உடனடியாக நம் பாதுகாவலர் புனித பிரான்சிஸ் அசிசியார் என்ன செய்தார் தெரியுமா? எல்லா ட்ரெஸ்ஸையும் கைட்டி அங்கே போட்டார்.
நிர்வாணமாக நடந்து செல்கின்றார். சாலையில் அவர் நிர்வாணமாக நடந்து செல்கிறார். ஏன்? எனக்கு ஒரு சொத்து வேணும், உன்னுடைய இது எனக்கு வேணாம். நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? எல்லாம் சேர்த்து வைப்போம். அதனால தான் சொல்லுவோம், ஊனமாக இருந்தால் பிள்ளைக்கு சொத்து சேர்த்து வைப்போம். ஆனால் நம்ம என்ன பண்றோம்? சொத்து சேர்த்து வச்சு நம்ம பிள்ளைங்களை ஊனமாக ஆக்குறோம். ஆனால் தனது தந்தை சொன்ன அந்த வார்த்தை, வீட்டை விட்டு வெளியே போ என்று கடுமையான வார்த்தையை அவர் கேட்டு அவர் கலங்கி வீட்டை விட்டு எல்லாவற்றையும் எல்லா உடைகளையும் கலைந்து அவரிடத்தில் கொடுத்து விட்டு அவர் நிர்வாணமாக சாலையில் நடந்து செல்கிறார். அப்பொழுது அந்த நகரின் ஆயராக இருந்தவர் உடனடியாக அவர் ஒரு போர்வையை கொடுத்து அந்த அவருடைய உடலை மறைக்கின்றார். எனவே பிரியமான சகோதர சகோதரி, ஏழை எளியவர்களை அன்பு செய்தவர் நம் பாதுகாவலர் புனித பிரான்சிஸ் அசிசி. அசிசியார் என்று சொன்னாலே ஏழ்மை, எளிமை. எனவே நான் ஏழையாக இருக்கின்றேன், என்னிடத்தில் வசதி வாய்ப்புகள் இல்லை என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறார். நம்மை அன்பு செய்யக்கூடியவர் நம் பாதுகாவலர் புனித பிரான்சிஸ். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் நம்மிடத்தில் இருக்கின்ற பணம், பொருள், செல்வாக்கை வைத்து மதிப்பு செய்வார், நம்மை மதிப்பார்கள். ஆனால் நம் பாதுகாவலர் புனித பிரான்சிஸ் அசிசியார் நம்மிடத்தில் ஒன்றுமில்லாமல் இருந்தாலும், நாம் ஏழையாக இருந்தாலும், வறுமையில் இருந்தாலும், பொருளாதார நெருக்கடியில் இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருந்தாலும் நம்மை அன்பு செய்து நமக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரு பரிந்துரையாளராக புனித பிரான்சிஸ் அசிசியார் நம் பாதுகாவலர் இருக்கிறார். அப்படி என்று சொன்னால், நான் ஏழையாக இருந்தாலும் ஏழ்மையில் இருந்தாலும் என்னை அன்பு செய்யக்கூடிய அற்புதமான ஒரு புனிதர். அவர் ஒரு முறை கோவிலில் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார். தமியானோ என்ற கோவிலில் ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது 1606 ஆண்டு ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார். அப்பொழுது அவர் காட்சி காண்கின்றார். அந்த காட்சியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருக்கு தோன்றி, இந்த கோவில் பாழடைந்து கிடக்கின்றது. நம்ம சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா, சில ஊர்ல பார்த்தீங்கன்னா மற்றவங்க எல்லாம் மாட மாளிகையில் இருப்பாங்க, ஆனால் கடவுள் வாழக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா பாழடைஞ்சு போயிடும். நற்கருணை ஆண்டவர் இருக்கின்ற இடம் அங்கே சின்ன பண்ணாமை சீரழிந்து அங்கே பாழடைந்த நிலையில் இருக்கும். ஆனால் நம்மளுடைய ஆலயம் அற்புதமாக இருக்கிறது, அழகாக இருக்கு. எனவே அப்பொழுது அந்த தம்பியானோ என்ற அந்த ஆலயத்தை புதுப்பிக்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருக்கு சொல்கிறார், நான் வாழக்கூடிய இடம், இந்த இறை பிரசனம், கடவுள் வாழக்கூடிய இந்த இடம், இந்த இல்லத்தை, இந்த கோவிலை நீ புதுப்பிக்க வேண்டும் என்று சொல்கிற பொழுது உடனடியாக அவர் மக்களை எல்லாம் சந்தித்து அவரிடமிருந்து பொருளையும் பணத்தையும் திரட்டி அந்த ஆலயத்தை அவர் புதுப்பித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகின்றார். பிரியமான சகோதர சகோதரி, இப்படியாக அவர் தன்னுடைய வாழ்க்கையில் அவர் ஏழ்மை, எளிய வாழ்க்கை, நற்செய்தி பணி, ஜெப வாழ்வு, இவற்றினால் வாலிபர்களை, இளைஞர்களை அவர் தன் பக்கமாக, கடவுள் பக்கமாக இழுத்து கொண்டு வந்தவர் நம் பாதுகாவலர் புனித பிரான்சிஸ் அசிசியார். இன்றைய காலகட்டத்தில் நமது பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், அவருடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கின்றது? பெற்றோர்கள் கண்காணிக்க வேண்டும். இன்னைக்கு ஒரு பிள்ளை, ஒரு பையன், ஒரு பொண்ணு, அவங்க சொல்றதுதான் தெய்வ வாக்கு. அது தப்பா சொன்னாலும் சரி, ரைட்டா சொன்னாலும் சரி, நியாயப்படுத்தி சொன்னாலும் சரி, இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் நியாயப்படுத்தக்கூடிய பெற்றோர்களாக தான் இருக்கிறார். தான் பிள்ளை ஒழுங்கினமா செயல்பட்டது எங்க ஆசிரியர் சொன்னாலும் ஆசிரியர் தான் போய் திட்டுவாங்க. பள்ளிக்கூடத்தை போய் பள்ளிக்கூடத்தில் உள்ள ஆசிரியர்களை தான் திட்டுவாங்க. ஆனால் தான் பிள்ளையை கண்டிக்கவே மாட்டாங்க. இத்தகைய சூழ்நிலையை நாம் பார்க்கணும். வாலிபர்கள் இந்த உலக மாயங்களில் சிக்கி எங்க பார்த்தாலும் என்ன, ட்ரக்ஸ், ஆல்கஹால், வாலிபர்கள் தங்களுடைய வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலை. எனவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எல்லாம் புனித பிரான்சிஸ் அசிசியாரை பார்த்து நிறைய வாலிபர்கள், இளைஞர்கள் அவரை பின்பற்றினார்கள், அவரை பின்தொடர்ந்தார்கள். எனவே அவர்களுக்கு என்று அவர் சிறிய சகோதரர்கள் என்ற ஒரு சபையை வாலிபர்களுக்காக, இளைஞர்களுக்காக, இளம்பெண்களுக்காக அவர் தோற்றுவித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளைகளாக மாற்றினார். அவருடைய ஆற்றலையும் சக்தியையும், அவருடைய அந்த வயதையும்,
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக ஆக்கப்பூர்வமாக அவர் மாற்றியவர் நம் பாதுகாவலர் புனித பிரான்சிஸ்கு அசிசியா. பிரியமான சகோதர சகோதரி, எனவே நம் பாதுகாவலர் புனித பிரான்சிஸ்கு அசிசியா அவர் பக்தியில் மட்டுமல்ல, ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வது மட்டுமல்ல, மாறாக அவர் 5 காலம், அந்த 5 காயம் வரம் பெற்ற, இதுதான் நமக்கு முக்கியமான ஒன்று. 5 காயம் வரம் பெற்றவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் பெற்றுக்கொண்டு அனுபவித்த அந்த வேதனை பாடுகள் தன் உடலில் ஏற்றுக்கொண்டவர். மிகவும் வேதனைப்பட்டார். அந்த 5 காயங்கள் அவருடைய உடலில் வந்தபோது, பெற்றுக்கொண்ட போது அவருடைய உடலில் இருந்து சக்தி வெளியேறியது, ரத்தம் வழிந்தோடியது. எனவே மிகவும் வேதனைப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கூட அவர் மகிழ்ச்சி அடைகிறார். நான் இயேசுடைய பாடுகளில் பங்கெடுக்கின்றேன், இயேசுடைய வேதனையில் நான் பங்கெடுக்கின்றேன், அவருடைய மீட்பு திட்டத்தில் எனக்கும் ஒரு பகுதியை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அவர் அந்த 5 காயம் வரத்தை அற்புதமாக பெற்றுக்கொண்டு மிக வல்லமைமிக்க ஒரு புனிதரை தான் நாம் பெற்றிருக்கின்றோம். அதில் நாம் பெருமைப்பட வேண்டும். புனிதர் பிரான்சிஸ்கு அசிசி அவரிடத்தில் ஜெபிக்கின்ற பொழுது அந்த 5 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொண்ட அந்த 5 காயங்களை பெற்றுக்கொண்ட புனிதரே என்று சொல்லி நாம் ஜெபிக்கின்ற பொழுது நமது விண்ணப்பங்களுக்கு கண்டிப்பாக ஆசீர்வாதம் உண்டு. இப்படியாக தன் வாழ்க்கையில் அவர் அந்த 5 காயம் வரங்களை பெற்று இயற்கையை அன்பு செய்தவர். சூரியனை தனது சகோதரனாகவும், நிலாவை தனது சகோதரியாகவும், பூமியை தனது தாயாகவும் பாவித்து வாழ்ந்தவர். எனவே இயற்கையை அன்பு செய்த அற்புதமான ஒரு புனித பிரான்சிஸ்கு அசிசியா அவர். அதனால்தான் அவருடைய அந்த உருவ படத்தை எல்லாம் பார்க்கின்ற பொழுது இயற்கையோடு இணைந்த நிலையில் இருப்பார். பறவைகள் எல்லாம் அவருடைய உடல் தோல் மீது வந்து தங்கும். பறவை இனங்களை எல்லாம் அவர் அன்பு செய்தார். அதனால்தான் அவருடைய எங்கு சென்றாலும் அவருடைய திருவுருவம் அல்லது படத்தை பார்க்கின்ற பொழுது இயற்கையோடு இருப்பார். அவர் அந்த பறவை இனங்கள் அவர் மீது வந்து தங்கியிருப்பதை நாம் பார்க்க முடியும். இப்படியாக அவர் காட்டில் கொடிய மிருகங்களுக்கு நடுவில் நடந்தபோது கூட அந்த மிருகங்களை எல்லாம் வழிவிட்டு அவருக்கு வணக்கம் செலுத்தியது, அவருக்கு வழிவிட்டது. கொடிய மிருகங்கள் கூட அவருக்கு கீழ்ப்படிந்தன. அவரிடத்தில் இருந்த அந்த தெய்வீக ஆற்றல், அந்த தெய்வீக சக்தி, அந்த தெய்வீக பிரசனத்தை இயற்கையில் இருந்த மிருகங்கள் அறிந்து கொண்டன. அதனால்தான் அவர் காட்டில் நடந்து செல்கின்ற பொழுதெல்லாம் கொடிய மிருகங்கள் அவருக்கு வழிவிட்டன. இப்படியாக ஒரு அற்புதமான ஒரு புனிதராக வாழ்ந்தவர்தான் நம் பாதுகாவலர் புனித பிரான்சிஸ்கு அசிசியா. அவர் தன்னுடைய 40வது வயதில் இவ்வுலக வாழ்வை அவர் முடித்து கடவுளத்தில் செல்கின்றார். ஆனால் இறந்த பின்பு உடனடியாக இறந்த 2வது ஆண்டிலேயே அவருக்கு திருச்சபையானது புனிதர் என்ற அந்த நிலைக்கு உயர்த்தி இன்றும் அவர் வல்லமைமிக்க ஒரு புனிதராக திகழ்கின்றார். எனவே பிரியமான சகோதர சகோதரி, மறு கிறிஸ்து இன்னொரு இயேசு நம் பாதுகாவலர் புனித பிரான்சிஸ்கு அசிசியா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையை மன்னித்தார், மனதார மன்னித்தார், தன் எதிரிகளை மன்னித்தார், தன்னை பழிப்புரை செய்தவர்களை மன்னித்தார், தன் உயிரை எடுத்தவர்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மன்னித்தார். அதே வாழ்க்கையை வாழ்ந்தவர்தான் நம் பாதுகாவலர் புனித பிரான்சிஸ்கு அசிசியா. அவருடைய நடைமுறை வாழ்க்கையை பலவீனமானவர்கள் எப்பொழுதுமே பிறரை மன்னிப்பது கிடையாது. நாம நினைக்கலாம் ரொம்ப ஜெய்ஜாண்டிக்காக இருப்போம், ரொம்ப வெல் பில்டா இருப்போம், எமோஷனலாக இருப்போம், டென்ஷனாக இருப்போம், அப்படின்னா வீக்கனாக இருப்போம், சும்மா உடம்புல தான் இருப்போம், வெல் பில்டா. பலவீனமானவர்கள் ஒருபோதும் பிறரை மன்னிக்க மாட்டாங்க. அவங்க எப்பொழுதுமே பிறரை பழிவாங்குகின்ற எண்ணம் தான் இருக்கும். அப்படி என்று சொன்னால் அடிப்படையிலே அவர்கள் பலவீனமானவர்கள். பலமானவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் பிறரை மனதார மன்னிப்பார்கள், அமைதியோடு வாழ்வார்கள். Weak people always take revenge. Strong people always forgive. பலமானவர்கள் எப்பொழுதுமே மற்றவர்களை மன்னிப்பார்கள், பலவீனமானவர்கள்
மற்றவர்களை பழி வாங்குவார்கள். அப்போ நம்ம குடும்பத்தில் டென்ஷன் ஆகி கத்துறாங்கன்னா வீக்குன்னு அர்த்தம், பலவீனமானவங்க சொல்லுங்க, நீங்கள் யூ ஆர் வீக் அப்படின்னு சொல்லுங்க. அப்போ யார் மன்னிப்பாங்க? பலம் மிக்கவர்கள் தான், பலமானவர்கள் தான் மன்னிப்பார்கள். வீக் பீப்புள் தான் என்ன பண்ணுவாங்க? மற்றவங்களே திட்டுவாங்க, டென்ஷன் ஆவாங்க, எரிச்சல் ஆவாங்க, மற்றவங்களை பழி வாங்கணும்னு நினைப்பாங்க, மற்ற ஏதாவது காட்டுணர்ச்சியோடு செயல்பட. அப்படி என்று சொன்னால் அடிப்படையிலே அவர்கள் பலவீனமார்கள். எனவே இயேசுவை போல, இயேசுவை வாழ்வாக்கிய மறுகிறிஸ்து நம் பாதுகாவலே புனித பிரான்சிஸ் அசிசியாரை போல பிறரை நாம் பலமானவர்களாக இருந்து மன்னிப்போம், பிறருடைய மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்வோம்.